போட்டாச்சியா போருக்கு 3 பழம் வைக்க வேணும். 3 பழம் துவை நாக்கு வெட்டி ரத்தம் போடப்பா. யார் நாக்கு வெட்டுறது? கொப்பனுக்கு நாக்க வெட்டுவாங்க, உனக்கு நாக்க தான் வெட்டுவாங்க. ஐயோ சரி வெட்டிடுவோம் சாமி, வேற வழி இல்ல. வெட்டியாச்சா? ஆக்கு வெட்டியாச்சா? எப்ப அடுத்த நெல்ல வைக்கணும்? பொட்டை கோழி இருக்கா? பொட்டை கோழியா? அது என்ன சைஸ்ல வேணும்? நல்ல கன்னி பொட்டையில வச்சிருக்கணும். நல்ல மஞ்சள் பொட்டையில கருத்த மாமிசமா கன்னி பொட்டை வை. கிண்ணி கோழி வச்சிடாது. கிண்ணி கோழியா கன்னி கோழியா? நல்ல கன்னி கோழி. கன்னி கோழி. ஐயோ கன்னி கோழி எப்படி சாமி கண்டுபிடிக்கிறது? கன்னி கோழினா நல்ல காமௌண்ட் சவர் வீட்டுக்கு மேல யாரும் சாப்பிட மாட்டேங்க. ஓஹோ அப்படியா? மூக்கு செவந்து இருக்கும். எல்லா கோழியும் மூக்கு செவந்தாங்க. கள்ள கோழி அவ்வளவு கள்ளி கோழி அப்படியா? ஆமாடா. சரி சரி உங்களுக்காக கொண்டு வைக்கிறேன் சாமி, தேடி பிடிங்க. வச்சுட்டல வைக்கிறேன். பொட்டை கோழி வச்சாச்சு. பொட்டை கோழி எப்படி வைக்கணும் கேட்டேன். எப்படி சாமி? பொட்டை கோழியை பிடிச்சு சுட்டு நஞ்சா பட்டை கிழிச்சு பட்டையில பொதிஞ்சு படப்புக்கு அடியில வைங்க. ஏன் சாமி படப்புக்கு மேல வச்சேன்? பூசாரி நீட்டு போயிருவாரு. ஐயோ இந்த ஒரு பூஜை தங்கமான ஆளு சொன்னாங்களா? ஒரு பொருளை எடுக்க மாட்டேன், தொட்டவே மாட்டாரு. நீ சொன்ன இது ஒண்ணு தெரியுமா? ஆமா அப்புறம் தெரியாம சொல்றேன். அவரு அதெல்லாம் தொடவே மாட்டாரு. தொடாம தான் எடுப்பாரு. ஆமா அப்படிப்பட்ட மனுஷன் தான். அவர் ஒண்ணு பட்டையில இருக்க வந்த நேரத்துல இருந்து எனக்கு அவர் தான் பூ தந்தாரு. அப்படியா? அவர் தான் பூ தந்தாரா? ஆமா. சரி சரி பூ வச்சாச்சு. பூ தந்தாரு, ஸ்வீட் தந்தாரு, என்னெல்லாம் தந்தாரு வரும் தெரியுமா? ஏ கடவுளே, சரி சரி வாங்கி தின்னுங்க. 2 நாளைக்கு சாயங்காலம் அவர்கிட்ட தான் வாங்கணும். தின்னுட்டு அப்படியே போங்க. எதுக்கும் அவரு தான் தந்தாருன்னு. சரி அதுதான் அவர் ஒண்ணுமே தொட மாட்டாருன்னு. அப்படியா? இல்ல அவரு தங்கமான ஆளுன்னு சொன்னாங்க எல்லாரும். அவருக்கு அவர் தங்கமான ஆளு, உனக்கு என்ன தெரியும்? சரி சரி அது நமக்கு இப்ப வேண்டாம். அங்க வா மேல வைக்கிறேன். என்னது? பட்டையில மேல வச்சிருக்கியா? நல்ல குட்டி இருக்கா? குட்டி இந்த குட்டி எப்படி? இந்த குட்டி இதால் அப்படியா? நல்ல மல்லி குட்டியில வைக்கும். நரி குட்டி வேணுமா? செவிட்டு மயில மல்லி துள்ளு மல்லி துள்ளி விளையாடக்கூடிய பக்குவம். ஆமா ஆமா. குடிச்சு கொண்டு வர எப்படி வைக்கணும்? எப்படி? முட்டலப்பா வித்து கறி கிட்ட வைக்கணும். வைக்கிற சாமி. கோழையும் மிளகுமாக கிட்டி வைக்க வேண்டும். ஓட்டுகின்றேன். குண்டு சட்டியில் அள்ளிய வண்டு கட்ட வேண்டும். அப்பா வைக்கிறேன். கல்லு இருக்கா? கல்லு. ஆமா. எது கலந்துட்டு இருக்கா? ஐயா கள்ள பயிர்கள்லாம் கல்லு கிடைக்கும் போது அப்பா உங்களுக்கு நல்ல பயிரு கிடைக்கும் சாமி. கல்லுதானே வேணும். இந்த ஏரியாவிலே கல்லு வாங்கலாம். ஆமையா. இதுல 3ஆம் நம்பர் கல்லுல 3 கலசம் கொண்டு போயப்பா. நல்ல இப்ப உங்களுக்கு கல்லு தானே வேணும். ஆமா. 1ஆம் நம்பர் கல்லு கொண்டு வரது சீதப்பார்ல இருந்து கொண்டு வர்றேன். சரி. அடுத்த எங்க ஒரு பக்கம் ஒரு ஊர் இருக்கு, சிவகாமிபுரம் சொல்லி. சிவகாமிபுரம் அங்கேயும் கல்லு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி சரி. அதுல இப்ப மாத்திரைகள் ஆகி கொண்டு வச்சிரும். அப்படியா? ஆமா. சீனப்பாலு கல்லு. ஆமா. அப்ப வேற ஒரு இடத்துல கிடைக்காதா? வேற சாராயம் இருக்கா? சாராயமா? நாடு வேணுமா கோடு வேணுமா? அது என்ன நாடு கோடு? நாடுன்னா வில்லுக்குறி ஐட்டம். கோடுன்னு சொன்னா கோடு கொல்லும் கோடு. 2 ஐட்டத்துல எது நல்லா இருக்கும்? வில்லுக்குறி தான் ஃபர்ஸ்ட்ல நிக்கும். கோடுனா கூட குப்புற தள்ளும். ஆமா. பொலியூர் ஐட்டத்துல உண்டு. அது பொலிச்சே போவோம். அது குப்புற தள்ளி கொண்டு போடுறோம். அதனால வில்லுக்குறி ஐட்டம் வாங்கி இப்போ. ஆமா வில்லுக்குறி ஐட்டம். நல்ல மடிப்பு சாராயத்துல உங்களுக்கு 3 குப்பி வாங்கி வச்சிருவோம். துள்ளதுக்கு போனவங்க வாங்கி. அப்ப இதுக்கு துள்ளதுக்கு தான் இல்லையா? ஆமையா. கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் துள்ள கூட சேர்ந்து துள்ளல வர. என்ன அம்மா அப்ப இதெல்லாம் ஆகாது. சரி. சாராயம் விளையாடு ஆகாது. இதெல்லாம் கிடைக்கல. மத்தியானம் 12 மணிக்கு சரியா கடந்துறோம். எப்படி? 12 மணிக்கு பச்சை போட்டு கிடைக்கும். பார் வசதி உண்டு. இங்க பார் வசதி உண்டு. அதேதான். சரி சரி. அங்க போனேன்னா ஒரு ஒண்டு முக்கோ, ஒரு கன்னிப்பியோ, ஒரு எக்ஸஸ்டரமோ, சின்ன ஒயினோ, வெண்டேஜோ, பிஎஸ்ஓ, பியர் ஆயில் வீசோ, ஒரு கவோ, சிகிலோ, மானிட்டரோ, குவாட்டரோ, ஆஃபோ ஃபுல்லோ, ஒரு 5,000, 10,000, ஒரு லெமன் பக்காடி, இஞ்சி எதுனாலும் சாமி ஆயிடுது. அப்படியப்பா. சரி. அங்கிருந்து ஸ்பீடா வந்து பாக்காரு. உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ நல்ல பவர் கோட். இன்னொரு ஐட்டம் வந்திருக்கு பாத்துக்க. வீரன் 1848 வீரன் இல்லன்னு வெச்சுக்க. இன்னொரு ஐட்டம் வந்திருக்கு. ஒண்ணும் இல்லை. நீ எதை அடிச்சாலும் ஒண்ணும் இல்லை. என்னது அடிச்சா ஒண்ணும் இல்லை. என்னது அடிக்க போறா ஒண்ணும் இல்லை. போட்டுட்டு ரோட்டே 100 ரூபாய் வாங்கிட்டு வா. நம்ம 2 ரூபாய் போவோம். போட்டுட்டு ரோட்டே அப்படியே சொல்லிட்டாரே அவளே. என்ன? ஒண்ணும் இல்லை. ஒத்தையில புலம்பிட்டு போறான். ஏன் ஒண்ணும் அடிப்பாலோ? அப்ப ஒண்ணும் இல்லை. கம்பெடுத்துட்டு வராங்க. சரி. அப்ப இதெல்லாம் வேண்டாமா சாமி உங்களுக்கு? வேற எப்பா என்னது கிடைச்சாலும் கொண்டு வையா. சுருட்டு இருக்கா? சுருட்டு உருட்டை கொடுத்துருக்க.
எங்க பணக்குடி இல்லையா? ஆமையா நல்ல தாமரசிங்க சொல்லிட்டு எங்க ஏரியாவுல ஃபேமஸா இருந்து கொஞ்ச நாள். ஆமா ஆமா. உங்களுக்கு என்ன கம்பெனி வேணும்? மக்கள் மார்க் சொல்றேன். ஆமா இப்ப கொடுத்தா 8ஆம் கூட வரைக்கும் நிக்கும். காலப்பந்த மாதிரி இருக்கும். சரி வச்சிருவோம். நம்ம வேற வச்சிட்டியா? ஆமா சுருட்டு வச்சாச்சா? அப்புறம் வேற என்னெல்லாம் வைக்கணும்? எப்ப நேரம் புண்ணாக்கி எழுதுன கருப்பு கட்டி துப்பி மல்லையும் நிக்கிற இந்த சல்லடம் துப்பி சொல்லாதுங்க சாமியா, துப்பி வச்சு போடுவான். புண்ணாக்கு வந்து எப்படி எள்ளு புண்ணாக்கு வாங்கி எள்ளு வாங்கி இடிக்கணுமா? புண்ணாக்க வாங்குற போதும் நல்ல எள்ளு புண்ணாக்கு வாங்கி இடிச்சு வை. புண்ணாக்குனா ஒரே மண்ணா கடிபடும். அப்படியா? எள்ளும் கருப்பட்டியும் நல்லா மிக்ஸில போட்டு ஒரு அடி அடிச்சு கொண்டு வச்சான்னு வச்சுக்கீங்க, சாப்பிடறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? கடவுளே. அப்படியா? ஆமா. புண்ணாக்குனா நிறைய மண்ணு கல்லு கடிபடும். கருப்பு கட்டி கேட்டீங்களே, வியாபாரம் வேணுமா உடம்புடி வேணுமா? உடம்புடி சில்லுதான் நல்லா இருக்கப்பா. சாமிக்கு அல்வா வாங்கிங்கப்பா. அல்வா இது இடிச்சு வைக்கிறதுக்கு அல்வா வாங்கிட்டு போயிடலாம வைக்கலாமே. இப்ப தானே எல்லாம் ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல. பத்தியா சாமிக்கு எல்லா பழமையில வைக்கணும். ஆமா அப்படி வச்சாதான் சாமி ஆட்டதான் நமக்கு எடுத்து தருவாரு. இல்ல பாக்கெட்ல அல்வா இருக்கு, அதை வாங்கி வச்சிருக்காங்க. பாத்துருக்கேன் நான். எப்ப பார்த்த நீ இங்க வைக்கல, நிறைய கோயில் அப்படி வைக்கலாம். நான் கண்டுக்கு அவ்வளவு சக்கப்பழமா அது யாரும் வாங்கலாம், வைக்கலாம். போய் சாமிக்கு எல்லாமே வாங்கி வைக்கலாமே. உனக்கு கண்ணுக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சு வசதி இருந்தா எல்லாம் வாங்கி வைக்கலாம். என் கண்ணுக்கு அவ்வளவு சக்கப்பழமா தான் தெரியும். அப்படிதான் தெரியும். உங்க ஏரியாவுல நீங்க சக்கப்பழம் தானே ஃபேமஸ். அதனால உங்களுக்கு அதான் கண்ணுக்கு தெரியும். சரி சரி எப்பா மட்டுமல்லடா